கொடியாமத்துலேருந்து கச்சா ரோட்ல வழிக்கிட்டு நாங்க எங்க போய் கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுச்சுன்னா, கெட்பேலி அதாவது கெட்பேலியில வந்துட்டு தரவை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. இங்க வந்து போற டூரிஸ்ட் யாருக்குமே அந்த இடம் தெரியாது. பெருசா தெரியாது. ஆனா செம்மையான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். அங்க தான் நாங்க போய் கொண்டிருக்கிறோம். அங்க ஒரு கோயிலும் இருக்கு. ஆனா நான் கோயிலுக்கு போப்போறதில்ல. ஆனா போய்க்கல ஒன் த வேல அந்த கோயில காட்டுறோம். அ அந்த கோயிலும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நாங்க போறது வந்து கடற்கரையில ஃபன் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு நானும் மச்சானும் அப்படியே பைக்ல வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ ஒரு இயற்கையான இடம்னு சொல்லி. இது வந்து விடத்தல்பாளையம் ரோட்டு. விடத்தல்பாளையம் ரோட் கழிஞ்சு இது விடத்தல்பாளையக்கு போற ரோட்டு. இது கழிஞ்சு நாங்க அப்படியே போனோம்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துக்கு போயிரலாம். ஆ இப்ப கிட்டத்தட்ட நாங்க வந்துட்டோம். வந்து அப்படியே விடத்தல்பாளையம் ரோட்டால அப்படியே விடத்தல்பாளையக்கு திரும்பாம அப்படி நேரா போனீங்கன்னு சொன்னா, கெட்பேலியில அந்த ஆர்மி கேம்ப் ஒண்ணு வரும். அந்த ஆர்மி கேம்பால வலது பக்கம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆர்மி கேம்ப் ஒண்ணு இருக்கு. அதால வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில போர்ட் கூட இருக்கும். வீரபத்திரர் கோயில் வீதி அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்கும். அந்த அந்த ரோட்டால இறங்கி அப்படியே நேரா புடிச்சீங்கன்னு சொன்னா, தொங்கல்ல கடைசியா நீங்க போய் இறங்குறது வந்து கடற்கரையா தான் இருக்கும். அந்த கடற்கரையில இவ்வளோ இயற்கையான காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வாயில வடை சுட்டு பிரயோசனம் இல்ல. நேரா வாங்க நானே காட்டுறேன். அங்க தான் போறோம். இதில பார்த்தீங்கன்னா, நாங்க கோயிலுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில கோயில் வந்துரும். ஆனா நாங்க கோயிலுக்கு போறதில்ல. நேரா அப்படியே கடற்கரைக்கு தான் போவோம். சும்மா போய்க்கல கோயில காட்டுறேன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இதான் அந்த கோயில். இப்ப நாங்க கடல் பக்கம் போவோம். ஓகேவா? இதுக்கு வந்து பைக்க மட்டும் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் மணல் நிலம்ன்றதால. ஆனா மற்றும்படி நார்மலா நீங்க பெரிய வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னு சொன்னா ஈஸியா உள்ள வந்துடலாம். இதில ஒரு சைட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படி பனை மரத்தால அப்படியே காடு மாரி பனங்கூடல் ஒண்ணு இருக்கு. அதிலேயும் இருந்து நீங்க ஃபன் பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். அப்படியே மெட்ட பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா கடல். கடலுக்கும் பனை மரத்துக்கும் இடையில இப்படி ஒரு வழி ஒண்ணு இருக்குது. அப்படி ஒரு ஒரு இயற்கையான ஒரு இடம். சுத்தி வர அங்கங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு கேப் விட்டு கேப் விட்டு தாழை மரம் எல்லாம் இருக்கு. தாழை மரங்கள் எல்லாம் வளர்ந்து நிக்குது. அடிச்சு புடிச்சு நாங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்தனாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பின்னேற கையா வந்து ரிலாக்ஸ்டா ஒரு கடலையும் பார்த்துட்டு, அப்படியே சிக்கன் வந்து கிரில் பண்ணி சாப்பிட்டு போவோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி வந்த நாங்கள். அப்பப்பேருந்து என்ன, நாங்க வந்த வேலைய தொடங்குவோம். இப்போ வந்துட்டு சிக்கன எடுத்து துண்டு துண்டா வெட்டிட்டு, அதுக்கு தேவையான சரக்கு ஜாமான்லாம் போட்டு ஊற வச்சுருவோம். அத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் நாங்க நெறைய திங்ஸ் தேட வேண்டியிருக்குது. இதுக்கு நெருப்பு மூட்டி வாட்டுறதுக்குரிய வேலையெல்லாம் பார்க்கணும். இப்ப முதல்ல வந்து இந்த வேலைய முடிச்சுட்டு, அடுத்ததா உரவு தேடுறதுக்கு போலாம். உரம் இங்க தேவையான அளவு கிடக்கு. தேடி எடுத்து நாங்க எங்க டெலிவரில பார்ப்போம். முதல்ல வந்து சிக்கன ரெடி பண்ணலாம். ஓகே. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரெடி பண்ணி முடிஞ்சது. இனி அடுக்கி அடியில நெருப்பு மூட்டுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உயரமான ஒரு இடம் தேவை. அதால கல்லு அங்க கிடைச்ச கல் எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி ஒரு இடத்துல சேர்த்து கொண்டுருக்கிறோம். சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கல்ல நேருக்கு அடுக்கிட்டு, அதில அடியில நெருப்பு மூட்ட போறோம். அதுக்கு பிறகு விறகு வேற தேடணும். என்னோட பைசான் மச்சான் நிக்கிறார். அவர் எனக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கிறார். இப்ப அவர் தான் கல்ல எடுத்து எடுத்து போட்டுன்ருக்கிறார். அப்புறமா நமக்கு தேவையான எரிபொருட்கள எடுத்துக்கலாம். இங்க இதெல்லாம் தேவைக்கு மேலதிகமாவே இருக்கு. தேவையானத எடுத்துக்கொள்ளலாம். பூமல் தெரியுதா? நின்று எரியக்கூடிய சாமான். ஓரளவுக்கு பிறகு சேர்த்தாச்சு. பூமலையும் சேர்த்தாச்சு. அட பாவி! எங்கேயோ இருந்து ஊருப்பட்ட ஊமல்களை பொறுக்கிக் கொண்டு எங்கட மச்சான் வந்து வந்துருக்கிறார். ஆ ஓகே. இப்ப நெருப்ப வைப்போம். நெருப்ப வச்சுட்டு இத ஃபுல்லா எரிய பண்ணணும். எரிய பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தணல்ல தான் நாம சிக்கன வைக்க போறோம். ஐயோ! பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஆ! ஓ பெண்ணே! பேக்ரவுண்ட்ல கடல். இங்க நெருப்ப கொளுத்திட்டு பார்த்துட்டு இருக்கோம். தணலாகும் வரைக்கும் ஆயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா நாங்க ஆரம்பிச்சிடலாம். தெறிக்க விடலாம். ஓகே. இப்ப நல்லா தீ எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நாம இறைச்சி எடுத்து வைக்கலாம். அப்படிலாம் இல்லை. இந்த நெருப்பெல்லாம் நூறணும். எரிஞ்சு நூந்து தணல் மட்டும் இருக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். பார்ப்போம். எரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் எரிஞ்சு தணல் ஆயிட்டுது. இதுக்கு மேலே அந்த கிரில் கம்பியை வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இறைச்சியை வந்து மேலே வச்சு வாட்டுவோம்.
கண்ணாணி தூங்கடா கண்ணாணி தூங்கடா அப்படியே ஒரு இறைச்சியும் அப்படியே தூங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்கடா பாயசம் அந்த மச்சான் ஒன்று எடுத்து வச்சு கொண்டுக்கிறேன் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு புட்டி இருக்குது கிரில் ஆகி மட்டும் வரட்டும் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். திருப்பி திருப்பி போட்டு போட்டு இறைச்சியே நீ வாட்டு வாட்டு திருப்பி திருப்பி போட்டு போட்டு இப்போ எங்களோட இறைச்சி வந்து நல்லா வெந்தோன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு புடி மாதிரி தான் இருக்கு போது. ஆடேங்க அப்பா. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இறைச்சிக்கு மேலே தடவுறதுக்கு ஒரு சோஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அதை நாங்கள் அப்படி செய்யாமல் கொஞ்சம் உள்ளி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதுக்குரிய உப்பு மிளகுத்தூள் அது இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு வித்தியாசமாக ரெடி பண்ணுறோம். அது வந்து அவங்க செய்கிறத விட வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். இல்லை நாங்கள் தனி மிளகாய்த்தூள் அப்படியான ஐட்டங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அது நல்ல திக்னஸாக ஒரு எண்ணெயும் விட்டுட்டு அதை அப்படியே கொண்டு போய் அந்த கிரில் ஆகி கொண்டு இருக்க சிக்கனுக்கு மேலே கொஞ்சம் தடவை விட்டோம்னு சொல்லிச்சோன்னா அது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை தான் செஞ்சோன்ருக்கேன். செய்து பிடிச்ச அப்புறம் கொண்டு போய் தடவுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் சோஸ் ஆட் பண்ணுறோம். சோஸ் ஆட் பண்ணி அந்த சோஸோட வந்து இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சிக்கனுக்கு மேலேயும் ப்ரெஷ்ஷால் தடவி விட்டு அப்படியே மற்றவளை மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பக்கம் தடவி போட்டு நாங்கள் ஃபுல்லாக கிரில் ஆகி வந்தால் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சாப்பிட தான் இருக்குது. இல்லை தப்பிக்கா பார்க்க இறைச்சி நாங்கள் வச்சிருக்க இடத்தை பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒரு தாழை மரத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க வேண்டாம். கடல்லேருந்து ஹெவியாக காற்று வந்துருக்கு. அதால் வந்து ஹீட் கூட வராது. அதனால காற்று வந்து ஒரு பக்கம் அடிச்சு வந்துருக்காது. நெருப்பு எரிய வலிக்கிட்டு வந்ததால் நாங்கள் வந்து பக்கத்தில் அதாவது தாழை மரத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறோம். தாழை மரத்துக்கு பக்கத்தால் வச்சதாலேயோ இன்னமும் தெரியலை வேறு லெவலில் ஹீட் வந்து சிக்கன்லாம் இப்படி அந்த இந்த மாதிரி வேகி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேலை முடிஞ்சுது. இன்னைக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சாப்பிட தான் இருக்குது. நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஆனால் இருந்தாலும் சும்மா லைட்டாக ஒரு டெக்கரேஷனை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் அடிச்சு நொறுக்க தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக கஷ்டப்பட்டு இதான் எங்களோட அவுட் புட். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஃபோட்டோ ஷூட் இருக்குது. சரி நாங்கள் அடித்து நகர்த்துவோம். bloody sweet. கட்டாயம் நீங்கள் ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இந்த ஆமி கேம்பால் அப்படியே ஆமி கேம்பில் ஒரு முச்சந்தி ஒன்று வரும். முச்சந்தியால் வலது பக்கம் திரும்பி நீங்கள்னு சொல்லி சொன்னால் அப்படியே நேர கடற்கரை தான் வருது. சரியான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். வந்து வேறு லெவலில் ஃபன் எடுக்கலாம். எங்கட முறையில் சொல்ல போனால் வேறு லெவலில் ஃபன் எடுக்கலாம். வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே. ஆனால் இங்கே ஒரு பூஜ்ஜியம் இல்லை. நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம். நல்ல கடல் காற்று, அதோட சிக்கன் கிரில் பண்ண சிக்கன் வேறு லெவலில் இருக்குது. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. எங்களோட சேனலை அப்படியே பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சமையலோட இன்னொரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன். இப்படியே நாங்கள் விட்டால் சாப்பிட்டு கொண்டே இருப்போம். முடிய சாப்பிட்டு கொண்டே இருப்போம்.
இதுக்கு கிடையாதா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாரி போயிரும். அதனால நான் இந்த வீடியோவ முடிக்கிறேன். நீங்களும் உங்களோட சொந்தக்கார யாராச்சும் வந்தா, இந்த இடத்துக்கு மறக்காம கூட்டிட்டு வாங்க. செம்மையான இடம். இங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலாம். இங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு இடம். சூப்பர் இடம். மறந்துடாம கெட்பெலிக்கு வந்தா கெட்பெலிக்கு நீங்க கெட்பெலிக்கோ, யாழ்ப்பாணமோ எங்கேருந்து வந்தாலும், மறக்காம இந்த இடத்துக்கு வந்து ஒருக்கா மிஸ் பண்ணாம வந்து ஒருக்கா பாருங்க. தேங்க் யூ கைஸ். பாய்.